வணக்கம். ஈவினிங் காஃபி கூட சேப்பக்கிழங்கு கட்லெட் ரெடி பண்ணலான்னு நெனச்சேன். ஆனா காலையில செஞ்ச சப்பாத்தி கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. அத வச்சு எக் ரோல் ரெடி பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு எக்க வந்து வேக போட்டுட்டேன். அது வேகறதுக்குள்ளேயே காஃபி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு காஃபியும் வந்து போட்டுட்டேன். என்னோட சிஸ்டர் காஃபில பிஸ்கெட் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்னால பிஸ்கெட் வந்து போட்டு காஃபி வந்து குடுத்துட்டேன். எக் ரோல் செய்யறதுக்காக வெங்காயமும் கேபேஜும் நீட்டா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி பச்சை மிளகாய், வெங்காயம், கோஸ் எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டு கூடவே வேக வச்சிருந்த முட்டையும் குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிட்டு எல்லா மசாலா ஐட்டம்ஸும் சேர்த்து ஓரளவுக்கு முட்டை உடையாத அளவுக்கு கலரி விட்டுட்டு அதுக்குனதை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இன்னொரு பவுல் முட்டையை உடைச்சு ஊற்றி பெப்பர் உப்பு போட்டுட்டு அந்த பேன்ல ஊற்றி அதுக்கு மேல சப்பாத்தி வந்து போட்டுட்டா எக் சப்பாத்தியும் ரெடி. அந்த சப்பாத்திக்குள்ள ரெடி பண்ண ஸ்டஃபிங் வச்சா எக் மசாலா ரோல் ரெடி. நான் வந்து கொஞ்சம் சிக்கன் வறுத்து வச்சிருந்தேன். ஒன்னுதுல எக் மசாலா ரோலும் இன்னொன்றுல சிக்கன் சேர்த்து சிக்கன் எக் மசாலா ரோலை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு மேல கொஞ்சமா வெங்காயம், கேரட், சாஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டா சூப்பரா இருக்கும். கடையில வாங்கி சாப்பிட்டது மாதிரி சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல சந்திக்கிறேன். தேங்க்யூ.